சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பரப்புரையில கூட்ட நெரிசல் காரணமா இப்போது வரைக்கும் 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் இத செஞ்சுதான் இந்த விபத்த தவிர்த்திருக்கலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவத்த முதல்ல எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க பேசிட்டு இருக்க நேரத்துல எண்ணிக்கை 40 ஆயிடுச்சு. ஆமா. அது இதோட ஒரு துயரமான இன்டர்வியூ இதுவரைக்கும் நம்ம குடுத்துருக்கோமான்னே தெரியல. அரசியல் சம்மந்தமா எவ்வளவோ இன்டர்வியூஸ் பேசியிருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு உயிர் போயிருச்சு அப்படியெல்லாம் நம்ம இதுவரைக்கும் பேசினதே இல்ல. அவ்வளோ தூரம் ஒரு துயரமான சம்பவம். முதல்ல இந்த நேரத்துல நம்ம எவ்வளவோ அரசியல் இன்டர்வியூஸ் குடுத்துருக்கோம். விஜய்க்கு எகென்ஸ்டா பேசியிருக்கோம். இந்த சமயத்துல அதை தவிர்த்து விட்டு தான் பேசணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஆ முதல்ல மரணமடைந்த 40 பேர், அதில் 10 குழந்தைகள், அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். தாவேகா என்கின்ற ஒரு கட்சி, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதனுடைய தலைவராக விஜய் இருக்கிறார். இப்படி ஒரு துயரத்தை அவர் எந்த அளவுக்கு தாங்கிக்குவாருங்கிறது இப்போ நினச்சி பார்க்குறப்பவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேர் புதியவர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு களத்தில் இறங்கி ஒரு வேலையை செய்யும்போது இதுவரைக்கும் இந்திய அரசியல்லையோ உலக அரசியல்லையோ இப்படி ஒரு 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 சாதாரண ஒரு கூட்டத்தில் இவ்வளோ பெரிய இழப்புகள்லாம் நடந்ததா எதுவுமே இருந்திருக்காது. ஒரு ஒரு வரலாறே இருந்திருக்காது.